அலைக்கும். கைக்கூலி வரதட்சணை அல்லாஹ் தஆலா பாதுகாத்தவர்கள் தவிர சில பகுதிகளில் மாப்பிள்ளைக்காக வரதட்சணை கேட்கும் நிலை இருந்து வருகிறது. இன்றைக்கு நாம் வாங்குகிறோம் என்றால் நாளைக்கு நமக்கு பெண் குழந்தைகள் பிறக்காதா என்ன? நாம் ஒரு முறைதான் கைக்கூலி வாங்குகின்றோம் என்றால் பிறகு நாம் பல முறை கொடுக்க வேண்டியதாகிவிடுமே. இன்று வாங்கும்போது நமக்கு சந்தோஷம் என்றால் நாளைக்கு கொடுக்கும்போது நம் நிலை என்ன? இந்த வரதட்சணை கொடுமையினால் இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து சின்னாபின்னமாகின்றன. சொந்த நிலப்புலன்களை விற்று, குடியிருந்த வீடுகளை விற்று, வரதட்சணை கொடுத்து பெண் மக்களை திருமணம் செய்துவிட்டு வேதனைக்கும் சோதனைக்கும் ஆளாகி ஒண்டி குடிசையில் தஞ்சமாகி காலங்கழிப்பவர்கள் உள்ளனர். பெண்களை பெற்றவர்களுக்கு தண்டனையா இது? வறுமையில் வாடி வதங்கி கொண்டிருக்கும் வறிய குடும்பங்களின் எளிய குமருகள் எத்தனையோ இன்றைக்கு வரதட்சணை பெயரால் கண்டுட்டு கிடக்கின்றன. பெண்ணாய் பிறந்த தோஷத்தை கண்ணீரால் கழுவிக் கொண்டிருக்கின்றனர். அழகு, அறிவு, ஆற்றல், ஒழுக்கம், மார்க்கம் இவை அத்தனையும் இருந்தும் பெண்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டிச் சென்ற வழி என்ன? இன்று நம் இருக்கும் நிலை என்ன? இந்த உலகத்திற்கு ரசூல்மார்களையும் நபிமார்களையும் இறைநேச செல்வர்களாக வழிமார்களையும் விஞ்ஞானிகள் மெய்ஞானிகளையும் அறிஞர்களையும் கல்விமான்களையும் கடமைமான்களையும் ஈன்று தந்தவர்கள் பெண்கள்தான். இன்ஷால்லா நம்ம சிந்திக்கணும். அல்லாஹ் தஆலா பாதுகாத்தவர்களை தவிர பெண்மையின் தூய்மை அறியாத சிலரால் உருவாக்கப்பட்டதுதான் வரதட்சணை. இன்று அது பெரும் தொற்று நோயாக பரவி பலரை பலியாக்கி கொண்டிருக்கிறது. மணமகனின் பட்டப்படிப்பை பட்டாக்கத்தியாகவும் பதவியை வீச்சு அறிவாளாகவும் பயன்படுத்தி பெண்ணின் வீட்டில் வரதட்சணை என்ற பெயரால் வழிப்பறி செய்வதை எந்த வகையில் நியாயம்? சற்று சிந்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். சமுதாயத்தின் இத்தகைய செல்லரித்து போன பிற்போக்குகள் அனைத்தும் அகல இன்றைய இளைய சமுதாயம் சிந்தித்து செயல்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். எனவே அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டபடி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி திருமணம் நிக்காஹ் முடிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.